Hi friends, welcome back to my channel. samayal. இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த காம்போட அப்படியே வைக்கலாம். இதை நம்ம உருவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதை உருவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வாடிட்டு ஒரு மாதிரி கருவேப்பிலை இலை மேலே ஒரு மாதிரி பிளாக் மார்க் ஆகிடும். அந்த கருப்பு புள்ளி அந்த கருவேப்பிலை இலை மேலே வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறமா கருவேப்பிலை இலைகள் சீக்கிரமாக வாடாமல் இருக்கிறதுக்கு இலையை மட்டும் உருவி போடாமல் நம்ம இதை காம்போட அப்படியே பிச்சு போட்டோம்னா அதுக்கு ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட வாடாது. கருவேப்பிலை காம்புலேருந்து இந்த மாதிரி இலையை எடுத்துடாதீங்க. இந்த காம்போடு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கும்போது அந்த பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ மாவு ஆப்பிள் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம சீசன் டைமில் மாவாப்பிள் வாங்குறது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். மற்ற டைமில் சீசன் இல்லாத டைமில் மாவாப்பிள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மேல் வாக்கில் ஒரு மாதிரி எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர்னு இருக்கும். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவாப்பிள் பார்த்து வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆப்பிள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழக்கி விட்ருங்க. அப்போ தான் அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப விரும்பி. இந்த மாதிரி ஆப்பிள் வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப மாவாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.